எங்க போயிட்டு இருக்கா? ஏய் ஒன்றரை தாங்கண்ணா. ஏன் கிளம்பி போயிட்டு இருக்க? இங்க வா. அதுவாண்ணா, ஆபீஸ் போயின்னு இருக்கேண்ணா. இன்னைக்கு தானே முதல் நாள். டேய் ஆபீஸ் போறியா? உன்னெல்லாம் வேண்டாம் வேலைக்கு சேர்த்தா. அது போய் இன் பண்ணிக்கிற, ஷூ போட்டுனுக்கிற. அம்மாவுக்கு தெரிஞ்சவங்கண்ணா, அவங்க இப்படி வர சொன்னாங்க, அவங்க தான் சேர்த்து விட்டாங்க. சரி வரவாண்ணா. சரி போறதுதான் போற. அப்படியே அந்த கடையில போயிட்டு எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில், இவளுக்கு பிஸ்கெட், இவனுக்கு ஒரு தம்மு மட்டும் வாங்கிட்டு வந்துரு. ஏய் எனக்கு ஜூஸ் தான் வேணும், பிஸ்கெட் வேணும். கேட்டுச்சுல, போயிட்டு வா. அக்கா வேலைக்கு டைம் ஆகுது, நீங்க அப்புறம் ஏதாவது வேலை சொன்னா செய்யறேன். இன்னைக்கு வேற முதல் நாளுக்கா, நல்லா இருக்காதுல லேட்டா போனா. நான் அப்புறம் வாங்கி தரேன். வரேன்க்கா. வரேண்ணா. நில்றா, சொல்லிக்கிட்டே இருக்கோம், வாங்கி கொடுத்துட்டு போ. அக்கா கோச்சிக்காதீங்கக்கா, டைம் ஆகுதுல்ல, அதான் வேற எதுவும் இல்லை. நான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தாங்க போவேன். என்னண்ணா என்னை பத்தி உனக்கு தெரியும் இல்லண்ணா. நான் அப்புறம் ஏதாவது வேலை சொல்லுங்க, செய்யறேன். ஏய் நில்றா. என்னக்கா வேலை கட்சி திமுறா, ஒழுங்கா வாங்கி கொடுத்துட்டு போட. என்னண்ணா புரிஞ்சிக்க மாட்டீங்க. சரிண்ணா, காசு கூட நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். என்ன காசா? என்ன காசுலாம் கேக்குற? போய் வாங்கி கொடுத்துட்டு போ. பஸ்ஸுக்கே 50 ரூபா தான்க்கா வச்சிருக்கேன், இல்லைன்னா நான் வாங்கி கொடுப்பேன்க்கா. காசு கொடுக்கா, டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு போறேன். டைம் ஆகுதுக்கா. டேய் ஏன்னா அதுக்கு அடிக்கிற? டேய் போட. நான் காசு ஏய் போட. நான் காசு இல்லைண்ணா. போடா நல்லா போ. என்னண்ணா நீ? இவரெல்லாம் வேலைக்கு போறாராம். எல்லாம் கொடுமடா. அண்ணா ஒரு சின்ன உதவிண்ணா. என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு ஜூஸ் பாட்டிலு, ஒரு சிகரெட்டு டப்பா கொடுக்குறியாண்ணா? காசு அப்புறம் தரேன். தெரிஞ்சவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதாண்ணா. எதுவும் நினச்சிக்காதண்ணா, கொஞ்சம் கூடண்ணா. டேய் இன்னும் மெக்கானிக் வரல. எங்க வைஷ்ணவி, நீங்க ரெண்டு தான் இருக்கீங்க? ஆமாப்பா, இன்னும் மெக்கானிக் வரல. வைஷ்ணவே ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ மெக்கானிக் கூட்டு வரேன்னு போயிட்டா. அவள் வீடு பக்கத்துல தானே, கூட்டு வந்துருவா. இதே காசு அப்புறம் தெரியா? ஏண்டா நீயே வேலை வெட்டி இல்லாதவன், உன்னை நம்பி எப்படி தருது? அலங்களே போ. டேய் கார் அடிக்கடி எடுத்து ஓட்ட மாட்டியாடா? நேத்துக்கு பாதி தூரம் போயிருக்கலாம், கடுப்பா இருக்கு. டேய் வெயிட் பண்றி, அதான் நம்ம ஒன்றரை அமைச்சிருக்கோம்ல, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு. ஏதாவது வாங்கிட்டு வருவான், சாப்பிடுவோம். சாப்பிட்டு வச்சு நீங்க ஃபன் பண்ணுவோம். அவனை வச்சு வெயிட் பண்ணு. யாருடா அது? அண்ணா நான் இன்னில இருந்து வேலைக்கு தானே போறேன், காசு கண்டிப்பா குடுத்துருவேண்ணா. நம்பி குடுண்ணா. நான் இங்க தானே சுத்துறேன், உனக்கு தெரியாதாண்ணா நான் குடுத்துருவேன்னு. முதல்ல உனக்கு எவன் வேலை கொடுத்தான்? போய் சொல்லிட்டு கிளம்பா. அதான்டி அன்னைக்காச்சும் ஓட்டிட்டு இருந்தோம்ல, அவனை மறந்துட்டியா? குடுண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் அப்பதானே வேலைக்கு போக முடியும், வேலைக்கு வர டைம் ஆகுதுண்ணா. கொடுத்துட்டு இன்னைக்கு முதல் நாள்ண்ணா. எங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் வேற வாங்கி கொடுத்ததுண்ணா, ரொம்ப நம்புதுண்ணா. என்ன ப்ளீஸ்ண்ணா புண்ணா, நான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 நாள்ல கூட கொடுத்துறேண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஓ அவனா? அப்போ ஜாலிதான். ஏய் சொல்லிட்டே இருக்கேன் போடா, சும்மா நோயனு கேட்டுக்கிற. போடா. அண்ணா அது ஏன்னா அடிக்கிற? சொன்னா போறேன். அவன் வியாபாரமே இல்லைன்னு வெறுப்புல உட்காந்துருக்கான். வந்துட்டேன் கண்ணை கட்டு காலங்காத்தால. போடா. வந்துடும் சார், 2 minutes. ஓகே சார். அண்ணா வாங்கின்னு வர முடியலண்ணா, அவர் தரமாட்டுறாரு. நான் கடனா தான் கேட்டேன், இல்லைன்னு ஒரு மாதிரி பேசுறாரு. நான் டைம் ஆகுது, நீங்க வாங்கிக்கிறீங்களா? நான் அப்படியே கிளம்புறேண்ணா, எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணா. டேய் உன்னை தானே என்ன சொன்னேன், என்ன போய் வாங்கிக்க சொல்ற? டேய் போட. அண்ணா அதுக்கு ஏன்னா அடிக்கிற? டேய் போட. அண்ணா தரமாட்டேன், காசா போட போட. ஏய் என்ன நடக்குதுங்க? அம்மா அவனையா போட்டு அடிக்கிற? அம்மா நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் இங்க வா. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னடா அழுவுறா? இல்லைண்ணா. டேய் அழாதடா. இல்லைண்ணா வாங்கி தர சொன்னாங்க,
காசு இல்ல, அதான் அடிக்கிறேன். ஏண்டா இவனுங்க வாங்கதோட கடன் கேட்ட? ஆமாண்ணா. ஏய் அவனே பாவம்டா, அவன்கிட்ட போய் அடிச்சு பிடிங்க திங்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு? அண்ணா இன்னைக்கு தானே முதல் நாள், வேலைக்கு வர டைம் ஆயிடுச்சுண்ணா. எங்க அம்மா ஆசையா அனுப்பிச்சு விட்டாங்கண்ணா. ஏன்னா நான் தான் 1.5 கண்ணா இருந்தா எதுவும் நம்பவே மாட்டீங்களா? இல்ல நான் என்ன சொன்னாலும் அப்புறம் தரந்தானா சொன்னேன். இவரு நடானா அடிக்கிறாரு, நீ டப்பாவை தூக்கி போட்டு அடிக்கிற. ஏய் சாரா தம்பி அழாதடா. நீ கடைக்கு போயிட்டு வர சொன்னலண்ணா, நான் அப்படியே கூட போயிருக்கலாம்ல. நான் திருப்பி ஏன் வந்து சொல்றேன், எனக்கு ஏமாத்தலாம் தெரியாதுண்ணா. ஏன்னா 1.5 கண்ணா பிறந்தது ஏன் தப்பானா? எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன்னா இப்படி பண்றீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. நீ வியாபாரம் வேற இல்லையா, நானே அந்த டென்ஷன்ல இருந்தேன். நீ எப்பயும் போல ஏதோ சும்மா வந்து கடன் கேட்கமேச்சண்டா. பாத்துக்காரா சாரா. டேய் உள்ள கொஞ்சமாச்சு மனசாச்சிருக்கா? அம்மா உங்களுக்கு அறிவு இல்ல, இவங்கிட்ட போயிட்டு உங்க பணக்கார திமிரை காட்டுறீங்க. சாரா தம்பி வாடா போலாம். டேய் இன்னொரு முறை இவனை கஷ்டப்பட்டு தெரிஞ்சது அவ்வளவுதான் உங்களுக்கு. வாடா. டேய் உட்கார், நானே ஒன்று டிராப் பண்ணிடுறேன். என்கிட்ட ஆனா ஒரு 50 ரூபாய் இருந்ததுண்ணா. ஆனா நான் பஸ்ஸுக்கு வச்சிருந்தேன், அதனாலதான் அதை எடுத்துக்க முடியல. சரி வச்சுக்கோ, நான் ஒன்று டிராப் பண்றேன். உட்கார். போட்டா. குறை அவங்க கண்ணுல இல்ல, பாக்குற விதத்துல தான் இருக்கு. யாருக்கும் பட்ட பேர் வச்சோ இல்ல இந்த மாதிரி கஷ்டப்படுத்தவும் செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா அந்த வழி அப்பதான் உங்களுக்கு புரியும்.